Hi students, welcome to our academy. Today நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம மேஜரா நம்ம இப்போ வந்து படிக்க வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு 3 மாசத்துலயே அந்த ஒரு வருஷத்துலயோ அல்லது நம்ம கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படிங்கிற முடிவுல தான் நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். ஆனா என்னதான் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு சில பேருடைய இது வேற மாதிரி இருக்கும். ஒரு சில பேரோட கதைகள் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாக்கள் சொன்னாங்கிறதுக்காக படிப்பாங்க. ஒரு சில பேர் பெண்கள் அதிகமாக வந்து கல்யாணம் வேணாம், ஓகே கல்யாணம் பண்றது தள்ளி போகிறதுக்காக எக்ஸாம் படிக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கேட்டிருக்கிறாங்க. ஓகே, அதிகமான மெம்பர்ஸ் எதுக்காக படிக்கிறாங்க, நான் அரசு வேலைக்கு போகணும், அரசு பணியாளர் ஆகணும். பாதி பேருக்கு நிறைய எய்ம் இருக்கும், கெத்தா வந்து அரசு அதிகாரிகள் தமிழ்நாடு அரசு அப்படின்னு போட்ட கார்ல வந்து இறங்கணும், பாதி பேருக்கு காக்கி சட்டை போடணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அந்த அரசு வேலை மீது ஈர்ப்பு இருக்கும். ஆனா நம்ம ஒரு படிப்பதற்காக நம்ம உள்ள இறங்கி வந்துடுறோம், எக்ஸாம் கால்ஃபர் வந்துடுச்சு, நம்ம படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஆனா இருந்தாலும் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த படிப்பதற்கான நேரம் வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப கம்மியா வந்துடும். ஏன் அப்படின்னா நமக்கு அதிகமா கவனச்சிதறல்கள் ஏற்படும். அப்போ அந்த கவனச்சிதறல்கள் வந்து எங்கெங்கேயோ இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன் எங்கெங்கேயோ இருக்கும், நிறைய வழிகள் இருக்குது. நம்ம இப்போ பாக்குறது வந்து ஒரு சில வழிகளை மட்டும் நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போ அந்த கவனச்சிதறல்களை வந்து எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னா, எதிர நம்ம அதிகமான நேரத்தை செலவழிக்கணும், அதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஓகேங்களா, எதிர அதிகமான நேரத்தை செலவு பண்றோம், அதை நீங்க கம்மிப்படுத்த பாருங்க. ஜென்ரலா எல்லா கேட்டகரி பீப்புளும் எதுதான் டைம் செலவு பண்றாங்க அதை தான் நம்ம பாக்குறோம். அதை பார்த்து நம்ம என்னதான் கம்மி பண்ணாங்கிற வழிகளையும் பார்த்துக்கணும். ஓகேங்களா, ஓகே. அதிகமா கண்டிப்பா நீங்க இந்த 3 கேட்டகரிக்குள்ளேயோ இந்த கேட்டகரிக்குள்ளேயோ எங்கேயாவது நடக்கிறது நீங்களும் அது ஒரு நபரா இருப்பீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? அப்ப அதிகமா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றது பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளம், அதாவது சோசியல் மீடியா. அதுல நம்ம வந்து அதிகமா நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அப்போ சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் என்னதான் நம்ம சோசியல் மீடியா வச்சிருக்கிறோம், நமக்கு ஏதாவது சோசியல் மீடியாவா? இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. ஓகேவா, ஃபேஸ்புக் ஒரு காலங்களில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நேரம் கழிப்பதற்கே அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இப்போ அதிகமான மக்கள் இளைஞர்கள் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் மட்டும் பார்க்கறதுக்காகவே 1 hour ஒதுக்குற காலங்கள் தான் இருக்குது. ஓகே, அந்த அளவுக்கு பசங்க பார்த்தீங்கன்னா அப்படி ட்ரெயினாக விட்டுட்டு இருக்குது, ஏதாவது ஸ்டேட் போட்டே இருக்குது. அப்போ இந்த 3 விஷயத்துல சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். எதுக்காக? நம்ம ஒரு வேற பர்பஸ்க்காக உள்ள போவோம். என் ஃப்ரெண்டுக்கு வந்து மெசேஜ் பண்ணி வைப்போம், அப்படிங்கிற ஹாப்பி பர்த்டே பண்ணுறதுக்காக ஒரு மெசேஜ் போடுவோங்கிறதுக்காக ஒரு பர்பஸ்க்காக நம்ம உள்ள போவோம். ஆனா அதையும் தாண்டி அதை பார்க்கறதுக்கு நம்ம ஏன்னா வந்து ரொம்ப காலமா நம்ம அதை யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். அந்த நடைமுறை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பி அதை யூஸ் பண்ண தோணும். வேற பர்பஸ்க்காக உள்ள போவோம், ஆனா என்ன செய்ய ஆரம்பிச்சிருப்போம், அதையே மட்டுமே பார்த்துருப்போம். அப்போ என்ன செய்யலாம், இந்த சோசியல் மீடியாவை அவாய்ட் பண்ணலாம். சோசியல் மீடியா வேணாங்கிறது சொல்லவே கிடையாது. சோசியல் மீடியா ஒரு நல்ல ஒரு பாயிண்ட், அதிகமா ஷேர் பண்ண வைக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமா ஒரு சில மக்கள் தான் சோசியல் மீடியா மூலமா தான் நியூஸே தெரிஞ்சுக்குவாங்க, நியூஸே பார்க்க மாட்டாங்க. எனக்கு யாருமே நியூஸ் பார்க்கறதே இல்லை. அப்போ என்ன செய்யறாங்க அப்படின்னா, நியூஸ் வந்து எதுல இருந்து பாக்குறாங்க, சோசியல் மீடியா மூலமா தான் நியூஸே பார்த்துக்கிறாங்க. அப்போ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. என்ன செய்யலாம், அப்போ இது நம்ம செலவழிக்கிற நேரத்தை வந்து என்ன செய்யலாம், ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. அப்போ இதுல வந்து நம்ம நிறைய நேரங்கள் செலவு பண்றத கம்மி பண்ணலாம். அதுலயும் அதிகமா நான் இப்போ எதுதான் யூஸ் பண்றோம், இன்ஸ்டாகிராம். ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸோ ஏதாவது போஸ்ட் பார்த்தோம்னா பார்த்துக்கிட்டே இருக்க தோணும், அது பாட்டு வந்துகிட்டே இருக்கும், நமக்கு அதை ஸ்டாப் பண்ணவும் தோணாது. அந்த அளவுக்கு இது வந்துகிட்டே இருக்கும் இன்ஸ்டாகிராம். அடுத்து நம்ம என்ன அதிகமா இருக்கு, அதுவும் ஆண் பசங்க பாய்ஸ் தான் அதிகமா இதுல தான் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா கேம்ஸுக்காக கொஞ்சம் எவ்வளவோ கேம்ஸ் இருக்குது. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி COC கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் இருந்தது. இப்போ என்ன இருந்துச்சு, பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், அந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ் வந்துடுச்சு. அப்போ இந்த கேம்ஸ்ல ஆண்கள் அதிகமா டைம் என்ன சொல்றது, பாய்ஸ் தான் அதிகமா டைம் பண்றோம், அதையும் நீங்க கம்மி பண்ண பாத்துக்கணும். ஓகே, அது என்னது இந்த COC கேம் அதெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு அரை மணி நேரத்துல இது ஒரு பிளான் உருவாயிரும், இந்த இடம் இந்த ஒர்க் ஃபினிஷ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அரை மணி நேரம் விளையாடணும் பிளான் பண்ணிருப்போம். ஆனா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 2 மணி நேரம் அளவுக்கு விளையாட பண்றாங்க. ஏதாவது நோட்டிபிகேஷன் வரும், பிளான் போடுவோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஏகப்பட்ட டைம் வந்து இதுல ஸ்பெண்ட் ஆகுது. கேம்ஸ்ல பசங்களுக்கு வந்து அதிகமா ஸ்பெண்ட் ஆகுது. அப்போ இது நம்மளுடைய வாழ்க்கையில டிஸ்ட்ராக்ஷன்ல ஏகப்பட்ட டைம் ஸ்பெண்டிங் இது எடுத்துக்கிறது. ஓகே, இது வந்து மார்னிங் பார்ட் ஆஃப் லைஃபா இருக்கும், மார்னிங்கோட ஆஃப்டர்நூனும் இதுதான் இருக்கும். ஓகேங்களா, ஆனா நைட் டைம்ல அதிகமா நம்ம வந்து சோஷியல் மேபி யூஸ் பண்ணுவோம். ஆனா நைட் டைம்ல என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, டிவி அப்படின்ற கான்செப்ட் இருக்குது, அதை வந்து அதிகமா யூஸ் பண்றோம். ஓகே, அப்போ இந்த டிவியை யூஸ் பண்றதுல அதுலயும் நம்ம எதெல்லாம் அதிகமா பாக்குறோம், இப்போதைக்கு என்னதான் போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, மெயினா பசங்களா இருந்தாலும் சரி, கிரிக்கெட் பிரியர்களா இருந்தாலும் சரி, IPL விடாம உட்காந்து பார்ப்போம். வந்து ஒரு நாளைக்கு 2 மேட்ச் போட்டாங்கன்னா அவ்வளவுதான், சாயந்தரம் ஈவினிங் ஆரம்பிச்சதுதான் நைட் வரைக்கும் போயிட்டே இருக்குது. அப்போ IPL சின்சியரா வெறித்தனமா பார்த்துட்டே இருக்கிறோம். IPL பார்க்கறதுக்காக நமக்கு ஒரு பைசா ப்ராப்ளம் கிடையாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, வின் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு அவன் போயிட்டு அவன் சம்பாதிச்சுட்டு டோனி எடுத்து கேப்டன் ஆகிறானா இல்லையா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். யார் வின் பண்ணாங்க பார்த்துக்கோங்க போதும், ஸ்கோர் எவ்வளவா அப்பப்போ வேணா செக் பண்ணிவோம். அதை உட்காந்து ஒவ்வொரு பாரம் எப்படி ஃபோக்கஸ் பண்றாங்க, கமெண்ட் பார்க்கறது, இதெல்லாம் வேணாம், டைம் வேஸ்ட். ஏன்னா நம்ம இப்போ எதுக்காக இருக்கோம், படிக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கோம். படிக்க வேண்டிய வேலைகளை மட்டுமே பாருங்க. IPL மெயின் டிஸ்ட்ராக்ஷன்.
அதுக்கப்புறம் விஜய் டிவிகள்ல பெரிய பெரிய ஷோக்கள்ல முக்கியமான ஷோ பிக் பாஸ். அதை அதிகமான மெம்பர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது லாட் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதை யூடியூப்ல பாக்குற மக்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெண்கள் அதிகமா சீரியல்ஸ், ஓகேவா, நாடகங்கள் உட்கார்ந்து பாக்குறது, அதுக்கும் அதிகமா டைம். இப்போ டிவியை பொறுத்த வரைக்கும் நிறைய டைம் இருக்குது. இதுக்கு அடுத்த டாபிக் இதுதான். டிவிக்கு தான் வராங்க, ஐபிஎல் பாக்குறாங்க, கரண்ட் ட்ரெண்ட்ல பிக் பாஸ் ஷோ பாக்குறது, சீரியல்ஸ் காலையில இருந்தே நைட் வரைக்கும் சீரியல்ஸ் தான். எவ்வளவு சீரியல்ஸ் உட்காந்து பார்த்துட்டே இருக்கலாம். அப்போ அந்த அளவுக்கு நம்ம டிவிக்கு அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது கேட்டகரி, இதுக்கு நம்ம லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தான். நம்ம எப்பவுமே இந்த ரெண்டு இடத்துக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ். உறவுகளுக்கு கூட தான் அதிகமா பேசணும், ஆனா அதுதான் கடைசியா பேசணும். ஆனா அது கூட நம்ம அதிகமா பேசணும். இந்த ரெண்டு கம்மி பண்ணிட்டு இதுல ஓரளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஆனா இந்த ரெண்டுக்கு அதிகமா வச்சுட்டு கடைசி திருப்பி இவங்க கூட அதிகம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அப்போ அதையும் குறைப்பதற்கான அப்போ நம்ம உறவுகளை பையனை பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கும் பெண்களுக்கும் என்ன சொல்றாங்க, நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எப்படி ஸ்கூல் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான். ரெண்டு ஸ்கூல் படிச்சவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டியூட் வந்து படிச்சீங்கன்னா இன்ஸ்டியூட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி நிறைய கேட்டகரி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸு கிட்ட அதிகமாக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏதாவது வருவாங்க, வீட்டுக்கு போவாங்க, வெளியே போய் மீட் பண்ணுவோம், கிரிக்கெட் விளையாட போவோம். அப்போ அந்த டைமிங்கை வந்து கம்மி பண்ண பார்த்துக்கோங்க. அதுலேயும் ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்றது, இந்த மாதிரி காலகட்டத்தில் எக்ஸாம் படிக்கிற டைம்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சூஸ் பண்றதுல நீங்க கரெக்டான ரோல் வந்து ப்ளே பண்ணணும். ஓகேவா, ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீங்க படிக்கிறது காம்படிட்டிவ் எக்ஸாம். ஆனா நீங்க அவனை வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற ஒரு ஃப்ரெண்டை நீங்க சூஸ் பண்றீங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஏதோ அவன் படிக்கலையோ அதை அவங்க கூட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க படிக்கிறது எக்ஸாம், உங்களுடைய ஃப்ரெண்டு படிக்கிறது ஏதாவது எம்எஸ்சியோ அல்லது ஹையர் டிகிரியோ அல்லது வேலை பார்க்குற ஒரு நபர்கிட்ட போயிட்டு நீங்க ஃப்ரெண்டை வச்சிருந்தீங்கன்னா அங்க என்னன்னா அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அவருடைய வாழ்க்கை இதை பேசிட்டே இருப்பான், நம்ம இதை சொல்லிட்டே இருப்போம். ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இது வேற ட்ராக், அது வேற ட்ராக். அவன் வேலைக்கோ காலேஜோ போயிட்டு இருப்பான், நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் மட்டும் படிச்சிருக்கோம். அப்போ நம்மளோட விஷயங்கள் அவனுக்கு சம்மந்தமே இல்லை, அவங்க கூட அதிகமா பேசுறது எந்த பிரயோஜனம் கிடையாது. அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் சூஸ் பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு ஒரு 3 மாசம், இந்த 2 மாசத்துக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற அந்த ஃப்ரெண்டையும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நீங்க படிக்கிற விஷயத்தைய ஷேர் பண்ணிக்குவீங்க. அதுதான் ஃப்ரீ டைம். எந்திரிச்சு ஒரு ரெஸ்ட் ரூம் போறோம், அதாவது ஃப்ரீயா ரிலாக்ஸேஷனுக்காக மொபைல் எடுத்து பேசுறோமா, அந்த டைம் கூட ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுங்க. இது படிச்சோம், இது எப்படி படிச்சோம், இது எப்படி ஷார்ட் கட் படிச்சோம் அப்படி சொல்லி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம படிக்கிறத விட 4 பேர் காதுல இருந்து அதை கேட்கும்போது, அது திருப்பி கேட்கும்போது அது ஈஸியாக வந்து நம்ம மைண்ட்ல இருக்கும். ஓ, அன்னைக்கு நான் வந்து இப்படி சொன்னா ஓகே, அது வந்து நமக்கு மைண்ட்ல இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரும். அதனால ஃப்ரெண்ட்ஷிப் சூஸ் பண்றதுல பெரிய ரோல் இருக்குது. அதை நீங்க கேர்ஃபுல்லா இப்போதைக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோ. ஒரு 3 மாசம் தானே, மொபைல் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு, நம்பர் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சொல்லிட்டு என்ன ரீசன் சொல்லிட்டு நண்பர்களை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா டைம் அதிகமாக ஸ்பெண்ட் ஆகுது. அடுத்து பெற்றோர்கள், உடன்பிறப்புகள். ஓகே, நம்ம வீடுகளில் உட்காந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா வீடுகளில் பேரண்ட்ஸ் கூடயும், அதுவும் பெண்கள் அதிகமாக பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதோ, ஏதோ ஒரு விஷயத்துக்காக அதிகமாக பேசுறது. உடன்பிறப்புகள், தம்பியோ தங்கச்சியோ அக்காவோ அண்ணனோ இருந்தாங்கன்னா அவங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்றது. இதெல்லாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம் சொல்றேன். இப்போ நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், ஓகே, டைம் ஸ்பெண்ட் வேணாம் சொல்லலாம். ஆனா இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம் சொல்ல போறது கிடையாது. கொஞ்சம் நேரத்தை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம படிக்கிறத நம்மளுடைய படித்து முடித்துட்டு இந்த 2 மாசம் 3 மாசம் நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு தலைமுறை, அடுத்த தலைமுறையே நீங்க அரசு அதிகாரி ஆன பிறகு ஒரு தலைமுறையே உங்களை வச்சுதான் பேசும். ஏன்னா உங்களுடைய வீடுகளில் நீங்க தான் முதல் அரசு அதிகாரியா இருப்பீங்க. அடுத்த தலைமுறை ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகும். அதுக்கான முதல் படியை வந்து நீங்க தான் எடுக்கிறீங்க. நீங்களே ஒரு சாதாரண குரூப் 4 குரூப் 2 ஒரு SIPCயா மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னால வரக்கூடிய சந்ததிகள் என்ன மாறுவாங்கன்னா ஓரளவுக்கு அடுத்த கேட்டகரி குரூப் 1 அதிகாரி ஆவாங்க, IAS IPS ஆகிறாங்க, பெரிய அளவுக்கு JEE எக்ஸாம் எழுதி IIT படிக்க போறாங்க. இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நீங்க தான் முதல் படி எடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு தலைமுறை அடுத்த ஒரு படி எடுத்து வைப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து ஒரு தலைமுறை முன்னேறணும். அதற்கான முதல் படியா நீங்க இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷனை கம்மி பண்ணிட்டு படிப்பதற்கும் புத்தகங்களோடையும் புத்தகம் சம்பந்தமான வேற ஏதாவது பாயிண்ட்ஸோடையும் நீங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. முயற்சி பண்ணா எதுவுமே ஏதாவது கிடையாது. அதனால விடாம முயற்சி பண்ணுங்க, வெற்றி நமது. ஓகேங்களா, தேங்க்யூ.